So what is algae? ஆல்கேனா நம்ம எல்லாருக்கும் தெரியும் பாசிகள் அப்படின்னு நம்ம வந்து சின்ன வயசுலேருந்து நம்ம வீட்டில் பார்த்து வளர்ந்துருப்போம் இல்லையா? ஸோ ஆல்கே ஆர் அதை பற்றி கொஞ்சம் நிறையவே தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஆல்கே ஆர் குளோரோஃபில் பியரிங் தாலோஃபைட்ஸ். ஓகே, இதில் என்ன ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அப்படின்னா இட் கன்சிஸ்ட் ஆஃப் குளோரோஃபில். குளோரோஃபில் அப்படின்ற ஒரு பிக்மெண்ட் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். பியரிங் தாலோஃபைட்ஸ். ஸோ தாலோஃபைட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த ஆல்கையை வந்து நம்மளால எது லீஃப், எது ஸ்டெம், எது ரூட் அப்படின்றது நம்மளால பார்க்க முடியாது, பிரிச்சு பார்க்க முடியாது. அதனாலதான் அதை தாலோஃபைட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. In which the sex organs are either unicellular, அதாவது சிங்கிள் செல்லுல ஒரே ஒரு செல், இந்த மாதிரி ஒரு செல் மட்டும் கூட இருக்கும் யூனிசெல்லுலர், ஆர் மல்டி செல்லுலாராகவும் இருக்கும். லைக் நிறைய செல்ஸ் எல்லாம் சேர்ந்து கூட இந்த மாதிரியும் ஆல்கே பிரசன்ட் ஆயிருக்கும். தட் இஸ் கால்ட் மல்டி செல்லுலார் அப்படின்னு சொல்றோம். And not presented in sterile envelope. இதை சுத்தி ஒரு கவரிங், இந்த மாதிரி ஒரு ஜாக்கெட் கவரிங் வந்து இருக்காது. ஓகேவா? ஸோ அதுல என்ன இருக்காது, ஒரு கவரிங் ப்ரொடெக்டட் லேயர் வந்து அதுல இருக்காது. The next one is algae or derived from the Latin word பாத்தீங்கன்னா alga அப்படின்ற ஒரு லாட்டின் வேர்ட், அதுல இருந்து தான் வந்து algae அப்படிங்கிறது வந்தது. So which is called as washed away plants on seashore or sea weeds அப்படின்னு அதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு. So algae is otherwise called as என்னது, sea weeds அப்படின்னு சொல்றோம். or washed away plants அப்படின்னா என்னன்னா கடல்ல வந்து ஓரம் கட்டினது, அதாவது தேவை இல்லாம ஓரம் கட்டி இருக்கிற பிளான்ஸ், that is called as washed away plants. பட் ஆல்கேயை நம்ம அப்படி சொல்லிட முடியாது. it consists of lot of medicinal and industrial value, commercial value அதுல நிறைய இருக்கு. இப்போ நிறைய வந்து பார்த்துட்டு தான் இருக்கோம் நம்ம டே டு டே லைஃப்ல ஆல்கேவை எந்த அளவுக்கு வந்து யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். இனிமேல் வர வீடியோஸ்ல அதை பத்தி பார்ப்போம். ஸோ ஆல்கே வாஸ் டிரைவ்ட் ஃப்ரம் த லாட்டின் வேர்ட் ஆல்கான்ற வேர்ட்ல இருந்து வந்தது. அண்ட் இட் இஸ் கால்ட் அஸ் வாஷ்ட் அவே பிளான்ட்ஸ். ஓகேவா? கடல்ல எப்படி வந்து அலை வந்துச்சுன்னா ஓரத்துல தள்ளும் இல்லையா, அது மாதிரி ஓரங்கள், கடல் ஓரங்கள்ல கடக்கிற பிளான்ட்ஸை தான் ஆல்கே அப்படின்னு சொல்றோம். On seashore or seaweeds னு அதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு. So algae is otherwise called as seaweeds. So the study of algae என்ன சொல்றாங்க அப்படின்னா algology or phycology அப்படின்னு ரெண்டு டேர்ம்ல கூப்பிடுறாங்க. Okay, algology or phycology. Now what is mean by phycology? Algology னா நமக்கு நேம வச்சே we can understood that algaன்ற term இருக்கிறதுனால algology அப்படின்னு நம்ம சொல்றோம். Phycology அப்படின்னா என்ன அப்படின்னா it was a Greek word. என்னன்னா phycos அப்படின்ற ஒரு வேர்டுல இருந்து வந்ததுதான் அந்த phycology. Phycos அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா தான் seaweeds அப்படின்னு சொல்றோம். Okay, so phycologyன்றது ஒரு கிரீக் வேர்ட்ல இருந்து வந்தது. தட் இஸ் phycosன்ற ஒரு கிரீக் வேர்ட்ல இருந்து வந்தது. ஸோ இந்த phycosனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா seaweeds. ஸோ இங்க பாருங்க சில போட்டோகிராஃப்ஸ் ஆஃப் algae. So the algae word first introduced by யாருன்னு பாத்தீங்கன்னா Linnaeus. So Linnaeus யாருன்னு கேட்டீங்கன்னா he is the father of taxonomy. Okay, father of taxonomy தான் யாருன்னா Linnaeus அப்படிங்கிறார், Carl von Linnaeus. Okay, அவரோட full name Carl von Linnaeus. In 1754ல அவர் வந்து இந்த நேமை ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணார். ஸோ ஆல்கே கிரீக்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு நேம்ல வந்து சொல்லுவோம். ஓகேவா? ஆல்கே கிரீக் வேர்ட்ல ஃபைகோஸ் அப்படின்னு சொல்றாங்க, சைனீஸ்ல சவ், தென் ஹவாய்ல லிமியூ, ரோமன்ல ஃபியூகஸ், தமிழ்ல நம்ம என்ன சொல்றோம், பாசிகள் அப்படின்னு சொல்றோம். Now we will see about salient features of algae. ஸோ ஆல்கே வந்து மோஸ்ட்லி இட் லிவ் இன் மாய்ஸ்ட், நல்ல ஈரமான இடங்கள் இருக்கும் இல்லையா, அங்கதான் இருக்கும். அண்ட் தண்ணியில அக்வேட்டிக் ஹேபிடேட்ஸ்ல தான் இந்த ஆல்கேவை நம்மளால பார்க்க முடியும். தட் தே ஆர் யூனிசெல்லுலார் ஆர் மல்டி செல்லுலார். நான் முதலே சொன்ன மாதிரி சிங்கிள் செல்லையும் இருக்கும், நிறைய செல்ஸ் வந்து சேர்ந்தும் காணப்படும். ஓகேவா? அப்படியும் பிரசன்ட் ஆகும். ஸோ இங்க பாருங்க கிளாமிடோமோனாஸ் அதுக்கு எக்ஸாம்பிள். ஸோ அது பாத்தீங்கன்னா சிங்கிள் செல் தான், இங்க ஒரே ஒரு செல் தான் அங்க பிரசன்ட் ஆயிருக்கும். வேற இப்ப பீடியாஸ்ட்ரம் அப்படின்னு இன்னொரு ஆல்கே இருக்கு, அது பாத்தீங்கன்னா நிறைய செல்ஸ்னால ஆனது, உங்களால பார்க்க முடியும். இதெல்லாம் ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா தே ஆர் சிங்கிள் செல்ஸ். இது ஒரு செல், இது ஒரு தனி செல்,
இது ஒரு செல். இப்படி டிஃப்ரெண்ட் செல்ஸ் எல்லாம் சேர்ந்து மல்டி செல்லுலாரா ஆர்கனைஸ் ஆயிருக்கும். தட் இஸ் கால்ட் பீடியாஸ்டம்ல அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை நம்மளால பார்க்க முடியும். ஸோ ஆல்கேல பீடியாஸ்டம்ன்றது ஒரு எக்ஸாம்பிள். இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் மல்டி செல்லுலார்ல இருக்கு. அதே மாதிரி யூனி செல்லுலார்லயும் பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ யூனி செல்லுலார் ஆர் மல்டி செல்லுலார் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்றோம். Then the plant body is thalloid. Thalloid na enna, it cannot be differentiated. And the algae வந்து நம்மளால எது leaf, stem, root அப்படின்னு எதுவும் பிரிச்சு பார்க்க நம்மளால முடியாது. அதனால அதை thalloid அப்படின்னு சொல்லுவோம். So presence of chlorophyll. Chlorophyll வந்து present ஆயிருக்கும். It is a pigment இல்லையா? Chlorophyllன்றது என்ன? ஒரு pigment, photosynthetic pigment அப்படின்னு சொல்லுவோம். And other photosynthetic pigments, chlorophyll தவிர இன்னும் நிறைய pigments வந்து algae இருக்கும். எங்க இருக்கும்னா chromatophores அப்படின்னு ஒரு ஆர்கன் வந்துட்டு இந்த algae இருக்கும். அந்த chromatophore இந்த மாதிரி pigments நிறைய present ஆயிருக்கும். முக்கியமா algae இந்த chlorophyll வந்துட்டு கண்டிப்பா present ஆயிருக்கு. ஓகேவா? இது வந்து ஒரு photosynthetic pigment. So autotrophic in nutrition. So photosynthetic pigment அப்படின்னு சொல்லிட்டாலே அதால என்ன பண்ண முடியும்? சன்லைட்டை யூஸ் பண்ணி, ஓகேவா, with the presence of sunlight, ஓகேவா, அது என்ன பண்ணும்? சன்லைட்டை யூஸ் பண்ணி நியூட்ரிஷன், அதாவது அதோட ஃபுட்டை தானாவே ப்ரிப்பேர் பண்ணிக்கும். அதனாலதான் அது ஆட்டோட்ராபிக் இன் நியூட்ரிஷன். ஆட்டோனா சுயமாக அப்படின்னு அர்த்தம். ஆட்டோட்ராபிக் இன் நியூட்ரிஷன், சன்லைட்டை யூஸ் பண்ணி இந்த குளோரோஃபில் பிக்மெண்ட் என்ன பண்ணும்? ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. Then the cells may be uninucleate or multinucleate. So unicellular cells la pathina it have single nucleus irukum. Multicellular la நிறைய இருக்கிறதுனால எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது என்ன இருக்கும்? அதுல multinucleate நம்மளால அதை பார்க்க முடியும். Even ஒரு single cell may consist of 2 or 3 nucleus present ஆயிருக்கும். multinucleate. அதனால அதை multinucleate அப்படின்னு சொல்றோம். The cell wall is rich in cellulose. So இந்த செல்லுக்கு என்ன இருக்கும்? ஒரு செல் வால், நல்ல திக் செல் வால் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகே, அந்த செல் வால்ல பாத்தீங்கன்னா செல்லுலோஸ் வந்துட்டு பிரசன்ட் ஆயிருக்கும். இந்த செல்லுலோஸ் பாத்தீங்கன்னா அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும், ஒரு ரிஜிட்னஸ் வந்து கொடுக்கும். ஓகேவா? தட் இஸ் த ரோல் ஆஃப் செல்லுலோஸ். ஸோ செல் வந்து மொட்டைலா இருக்கும். மொட்டைல்னா நகர்ந்து போக முடியும். அதை டியூ டு த பிரசன்ஸ் ஆஃப் ஃபிளஜெல்லா ஆர் சிலியா. என்ன இருக்கும் அதுல பாத்தீங்கன்னா ஃபிளஜெல்லா. இந்த இடத்துல உங்களால பார்க்க முடியும் இல்லையா? ஒரு ஹேரி லைக் அவுட் க்ரோஸ் இருக்கு இல்லையா? தட் இஸ் கால்ட் அஸ் ஃபிளஜெல்லா. அதுக்கு இன்னொரு நேம் சிலியான்னு சொல்றோம். ஸோ இந்த ஃபிளஜெல்லா ஆர் சிலியா பிரசன்ட் ஆயிருக்கிறதுனால ஒரு பர்டிகுலர் செல்னால, இட் மேபி யூனிசெல்லுலார் ஆர் மல்டி செல்லுலார், அதால நகர்ந்து போகிறதுக்கு முடியும். அதனால மோட்டைல் அப்படின்னா நகர்ந்து போறது, மோட்டைல் மூவ் பண்ண முடியும் அதால அப்படின்னு அர்த்தம். No, the reserve food பாத்தீங்கன்னா இதோட ஃபுட்டை வந்து இது வந்து ஆட்டோட்ராபிக்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அப்போ அதோட ஃபுட்டை என்ன மாதிரி அது ப்ரிப்பேர் பண்ணிக்கோன்னா இந்த ஃபார்ம் ஆஃப் ஸ்டார்ச். ஓகேவா? ஸ்டார்ச்வா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கும். அண்ட் இதோட மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பிரிமிட்டிவ் ஆல்கே, சின்ன சின்ன ஆல்கே இருக்கு இல்லையா? அதெல்லாம் பாத்தீங்கன்னா வெஜிடேட்டிவ் மெத்தட்ஸ்ல அதோட ரீப்ரொடக்ஷன் நடக்கும். லைக் பட்டிங் அந்த மாதிரி. இப்போ ஒரு செல் இருக்கு அப்படின்னு சொன்னா டைம் ஆக அது வளரும் போது ரீப்ரொடக்ஷன் எப்படி இருக்கும்னா லைக் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா இப்படி சுருங்கிட்டு வரும். திஸ் இஸ் கால்ட் அஸ் பட்டிங் ஆர் கான்ஜுகேஷன் அப்படின்னு கூட சொல்லுவோம். கான்ஜுகேஷன் டெக்னிக்ஸ். ஸோ இந்த இடத்துல இப்படி இது வந்து கான்ஜுகேஷன். ஆக்சுவலி இப்ப நான் வரைகிறது கான்ஜுகேஷன். ஸோ இப்படி கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு ஒரு செப்டா மாதிரி ஃபார்ம் ஆகி என்ன ஆயிடும்? ரெண்டு செல்லும் பாத்தீங்கன்னா தனித்தனியா இப்படி டிவைட் ஆயிடும். So this process is called as conjugation. Primitive algae இந்த மாதிரி சில vegetative methods. இப்போ for example ஒரு linear algae, ஒரு நீட்டமா ஒரு algae வந்து present ஆயிருக்கு அப்படின்னா இங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பட் மாதிரி இப்படி ஃபார்ம் ஆகும். This is called as budding. ஓகேவா? லைக் இதுல வந்து லீனியர் ஆல்கேன்னு சொல்றதை விட filamentous algae அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, filamentous algae. இந்த மாதிரி ஆல்கேல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன பட்டுன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு மொட்டு மாதிரி ஒரு பட்டிங் வரும். ஸோ கொஞ்சம் டைம் அதுக்கு ஃபேவரபிள் கண்டிஷன் வரும்போது இது தனியா டிட்டாச் ஆகி தனியா விழுந்து இட் வில் க்ரோ. ஓகேவா? ஸோ இதுதான் வெஜிடேட்டிவ் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த மாதிரியும் ஆல்கையால தன்னை வந்து உற்பத்தியை பெருக்கிக்க முடியும். அதே மாதிரி இன் ஹையர் ஃபார்ம்ஸ், பிரிமிட்டிவ் ஃபார்ம்ஸ்னா சின்ன ஆல்கை, ஹையர் ஃபார்ம்ஸ்ல பாத்தீங்கன்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனும் இருக்கும், ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனும் இருக்கும். Sexual reproduction will occur with the help of sex organs. இல்லையா? செக்ஸ் ஆர்கன்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும், அதை வச்சு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கும். whereas in asexual reproductionல பாத்தீங்கன்னா ஸ்போர்ஸ்னால
asexual reproduction நடக்கும். இதெல்லாம் later slides-ல நம்ம வீடியோஸ்ல நம்ம வந்து பார்க்கலாம். Now, asexual reproduction நான் சொன்ன மாதிரி motile sporesனால motile zoospores அப்படின்னு சொல்லுவோம் அத அந்த மாதிரி நடக்கும். Excuse me. So asexual reproduction பாத்தீங்கன்னா motile zoosporesல மூலமாக நடக்கும். மொட்டைல்ன்றது மூவ் ஆக முடியும், இந்த ஸ்போர்ஸ்னால மூவ் ஆக முடியும். அது மூவ் ஆகி போய் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் கூட ஃபியூஸ் ஆகி ஜைகோட் ஃபார்மேஷன் நடக்கும். ஓகேவா? தட் இஸ் another motile zoospores அப்படின்னு நம்ம சொல்றோம். In unicellular organismsல entire organism act as the gametes வந்துட்டு ஆக்ட் ஆகும். தட் மீன்ஸ் இப்போ ஒரு சிங்கிள் செல் இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த என்டையர் ஆர்கானிசமே என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கேமிட் மாதிரி ஆக்ட் ஆகும். ஓகேவா? தென் கேமிட்டோஜெனிசிஸ் நடக்கும். So this is பாருங்க, இது வந்து unicellular gametangium. இன்னும் சொல்றேன், இது பாருங்க unicellular gametangium, unicellular இருக்கு இது. தென் இங்க பாருங்க மல்டிசெல்லுலார் கேமிட்டாஞ்சியம். இங்க பாருங்க நிறைய டிவிஷன்ஸ் வந்து உள்ள ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ அதனால அந்த மல்டிசெல்லுலார் கேமிட்டாஞ்சியம் அப்படின்னு சொல்றோம். ஸோ இன் மல்டிசெல்லுலார் கேமெட்ஸ் ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் யூனிசெல்லுலார் அண்ட் மல்டிசெல்லுலார் கேமிட்டாஞ்சியம். இவ ரெண்டுமே இருக்கும். யூனிசெல்லுலார் கேமிட்டாஞ்சியம் பிரசன்ட் ஆயிருக்கு, மல்டிசெல்லுலார் கேமிட்டாஞ்சியமும் இதே மாதிரி பிரசன்ட் ஆயிருக்கும் ஆல்கேல. ஸோ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பாத்தீங்கன்னா ஐசோகேமஸ், anisogamy and oogamous இப்படி மூணு டைப்ல நடக்கும். Zygote develops a thick wall to form oospore. Zygote formation-க்கு அப்புறம் அது ஒரு thick wall synthesis பண்ணி வச்சுக்கும். ஓகேவா? அதுக்கு பேர் தான் zygote with a thick wall. அது ரெண்டும் சேர்த்து அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்றோம்? oospore அப்படின்னு சொல்றோம். Now call இதுதான் isogamy and anisogamy. And the next one is oogamy. So இது என்ன அப்படிங்கறத நான் சும்மா இப்போ லைட்டா சொல்றேன். So isogamy அப்படின்னா என்னன்னா both male and female sex organs பார்க்க எப்படி இருக்கும்? ஒரே மாதிரி இருக்கும். That means இங்க sex organ சொல்லாம strains ன்னு சொல்லுவோம். Okay, plus strains minus strain அப்படின்னு சொல்லுவோம். So இந்த ரெண்டு strains-உம் பார்க்க எப்படி இருக்கும்னா சிமிலரா இருக்கும். அதனால தான் ஐசோன்னு சொல்லுவோம். ஐசோ அப்படின்னு சொன்னாலே சிமிலர். So இந்த மாதிரியும் reproduction நடக்கும் algae-ல. And another one is anisogamy. இங்க பாத்தீங்கன்னா female male அப்படின்னு சொல்லுவோம். And female பாத்தீங்கன்னா பெருசா இருக்கும், male பாத்தீங்கன்னா சின்னதா இருக்கும். இந்த மாதிரியும் reproduction நடக்கும். And then last one is oogamy அப்படின்னு சொல்லுவோம். oogamyல இது வந்து எக்குங்கிறது female. So இது பாத்தீங்கன்னா பெருசா இருக்கும். ஓகேவா? ரொம்ப பெருசா இருக்கும். And sperm பாத்தீங்கன்னா flagella இருக்கும், சின்னதா இருக்கும். எக்ல பாத்தீங்கன்னா flagella கிடையாது. So இது ரெண்டும் ஃபியூஸ் ஆகி ஜைகோட் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த ஜைகோட் தான் எப்படி இருக்கும்னு சொல்றோம்? oospore. ஒரு ஜைகோட் ஃபார்மேஷன் இருக்கு, அதை சுத்தி ஒரு திக் வால் வந்துட்டு இட் வில் டெவலப் அ திக் வால். ஸோ இதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்றோம்? oospore அப்படின்னு சொல்றோம். Now life cycle பாத்தீங்கன்னா isomorphic or heteromorphic. Different types of life cycles வந்துட்டு இங்க வந்து present ஆயிருக்கும். Then life cycle இன்னும் நிறைய types இருக்கு. haplontic, diplontic, diplohaplotic, haplobiontic and diplobiontic. இது மாதிரி different ஆன life cycles algae-ல பார்க்க முடியும். Alternation of generations is common in algae. That means என்னன்னா both sporophytic generation and gametophytic generation. ஓகேவா? இது ரெண்டுமே வந்துட்டு ஆல்கேல பார்க்க முடியும். அதனால ஆல்டர்னேட்டிவ் ஆஃப் ஜெனரேஷன், ஸ்போரோஃபைட் வந்து கேமிட்டோஃபைட் வரும், கேமிட்டோஃபைட்ல இருந்து ஸ்போரோஃபைட் வரும். இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் ஆஃப் ஜெனரேஷன்ஸ் ஆல்கேல பார்க்க முடியும். ஸோ இந்த லைஃப் சைக்கிள், ரீப்ரொடக்ஷன் எல்லாமே இனி வர வீடியோஸ்ல நம்ம இன்னும் டீடைல்டா பார்ப்போம். இப்போ நம்ம salient features of algae ஜெனரல் வியூ பார்த்துட்டு இருக்கோம். So this is isomorphic and this is heteromorphic life cycle.